यशोदानन्दन व्रज जनरञ्जना यमुनातीरवनचारी जय कुञ्ज बिहारी यमुनातीरवनचारी जय कुञ्ज बिहारी जय कुञ्ज बिहारी जय राधा माधवा जय कुञ्ज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. நம்ம பகவத்கீதை முடிச்சிட்டோம் முழுமையா படிச்சு. இப்ப அடுத்தது நாம எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா ஸ்ரீ நாமாமிருதம். ஸ்ரீ நாமாமிருதம் அப்படிங்கிறது ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு. அதனுடைய விஷயங்களை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். சரிங்களா? அதுவே அவர் என்ன சொல்றாருன்னா பிரபுபாதரனுடைய எழுத்துக்களை எல்லாம் தொகுத்து கொடுத்திருக்கார் ஆத்தர். அந்த எழுத்து அதனை படைத்தவர். அது அவ்வளவையும் நீங்க படிக்க முடியாது, அதுக்காக உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துருக்கேன் அதுல உள்ளதை எடுத்து அப்படின்னு சொல்றாரு. நான் அதுல இருந்தும் முக்கியமான விஷயங்களை எடுத்து நாம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப இதை தொகுத்தவர் அப்படின்னா ஸ்ரீ நாமாமிருதம் அப்படின்னா என்ன, அதனுடைய அறிமுகம் தான் இன்னைக்கு நம்ம இனிமே வாரம் பார்க்க போறோம். ஒரு ஒரு மேபி ஒரு 10 வாரம் பார்ப்போமா அப்படின்னு தெரியல இந்த கண்டென்ட் முடியறதுக்கு. சோ அதுபோ இதுல என்ன பார்க்க போறோம், இதுல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இதுல என்ன இருக்கு, எதற்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டது அப்படிங்கிறத ஒரு அறிமுகமா பார்க்கணும். எடுத்த எடுப்புல நேரடியா மாளிகைக்குள்ள போயிட முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீ அப்படின்னு எல்லாம் வச்சு இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு ப்ரோஷர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, எதுக்குமே கொடுத்தா இல்லையா? அது போல இது ஒரு தொடக்கம், அறிமுகம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது ஒரு புத்தகம் தான். இது நம்ம ஏதோ ஒரு தலைப்பு எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம எதுலயோ ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் அப்படின்னு எல்லாம் இல்ல. இது தொகுக்கப்பட்ட ஒரு புத்தகம்.
அது தமிழ்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷ்ல ஆல்ரெடி இருக்கு. இத வந்து சுபானந்த தாஸ் அப்படின்ற ஒரு பக்தர் தொகுத்திருக்கார். அவர் வந்து பல புத்தகங்களும் எழுதியிருக்கார். அதுல ஒன்று இது. இது வந்து பிரபுபாதனுடைய எழுத்துக்கள், விரிவுரைகள், பேச்சுக்கள் அதுல இருந்தெல்லாம் எடுத்து தொகுத்து வழங்கியிருக்கார் விஷயங்களை. இப்ப பிரபுபாதர் இது எப்படி இவருக்கு தோன்றியது, ஏன் இந்த புத்தகத்தை எழுதினார் அப்படின்ற பேக்ரவுண்ட் அத வந்து அவர் அழகா விவரிக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, 1977 ஜூன் மாதம், அதற்கு 4-5 மாதங்களுக்கு பிற்பாடே வந்து பிரபுபாதர் இறுதி யாத்திரை புறப்பட்டு விடுகிறார். அதனால அந்த சமயம் பிரபுபாதரனுடைய உடல் நலம் மிக நலிந்து இருக்கு. அப்ப இவருக்கு வந்து பிரிவாற்றாமை அப்பல இருந்தே வந்துருது. அவருடைய எல்லா சீடர்களுக்குமே, பிரபுபாதரனுடைய சீடர்கள் அனைவருக்குமே, என்னடா பிரபுபாதர் போக போறாரே, போயிடுவார் போல இருக்கே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு தாயை விட்டு பிரியக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்களோ, தாய் விட்டு போயிடுவாளோ, தந்தை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்காங்க எல்லாருமே. அப்ப அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் பொதுவாகவே பிரபுபாதர் அந்த காலத்துல எல்லாம் வந்து புத்தகங்கள், அதாவது கடிதங்கள் தான் எழுதுவார் அவருடைய சிஷ்யர்களுக்கு. அப்ப அதுதான் இருந்தது. இப்ப மாதிரி இமெயில் எல்லாம் போடுறோம், கடிதத்தினுடைய ஒரு வடிவம் தான் இமெயில். போன்ல மெசேஜஸ் அனுப்புறோம், அதெல்லாம் கடிதத்தினுடைய ஒரு வடிவம் தான். கடிதம் எழுதுவதும் நம்ம சிந்தனைகளை எழுத்து வடிவத்துல கொடுக்கிறோம், அதே போல இதுலயும் எழுத்து வடிவத்துல கடிதங்களா எழுதினாங்க. ஆனா இவர் என்ன சொல்றார் சுபானந்த தாஸ் அப்படின்னா, நான் நிறைய கடிதங்கள் எழுதியதில்லை, ஏன்னா என்னுடைய எண்ணங்களை எல்லாம் கொட்டி அவருடைய நேரத்தை நான் வீணாக்க விரும்புவதில்லை. அதனால நான் வந்து என்னுடைய மூத்த பக்தர்களிடமே எனக்குள்ள கேள்விகளை கேட்டுக்கொண்டு அப்படியே இருந்துருவேன். அவர் சொல்வதை கேட்டுக்கொள்வேனே தவிர அடிக்கடி கடிதம் எழுதி அவரை நான் தொந்தரவு செய்வதில்லை அப்படின்னு சொல்றார். நான் இதுவரை ஒரு முறைதான் அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்ப ஏன் கடிதம் எழுதினார் அப்படின்னா, என்ன விஷயமாக எழுதலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, அவர் வந்து இனி இறுதி யாத்திரை வரப்போகிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப பலவீனமாக இருக்கிறார். சரி, இப்ப எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்றார். தான் நினைப்பதை சொல்லிவிட வேண்டும் அதற்குள்ள அப்படின்னு நினைக்கிறார். அவர் போய்விட்டால் நாம் என்ன பண்ணுவோம், அதாவது யார் வழி நடத்துவார் அப்படின்ற கேள்விகள்லாம் வருது அவருக்கு தனக்குள்ளே. அதாவது கையை பிடித்து அழைத்து கொண்டு சென்ற ஒரு தகப்பன் இல்ல அப்படின்னா, சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு யார் நம்மளை பார்த்துப்பா அப்படின்ற ஒரு கவலை வரும். அது போல அவருக்கு அந்த பயம் வருகிறது, நம்ம யார் வழி நடத்துவார்னு, நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்லாம். அப்ப உறவை திடப்படுத்தணும் அதுக்குள்ளேயே அப்படின்னு நினைக்கிறார். ஆழப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் இல்லாத போது இப்படி ஆழமான ஒரு உறவு இப்ப நம்ம ஏற்படுத்தி கொண்டால் அது நம்மை பின்னாளில் வழிகாட்டும் அப்படின்னு நினைக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் தந்தையோ கணவனோன்னு வச்சுக்கோங்க, அவர் போய் விடுகிறார் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்கிட்ட எப்படி உறவு கொள்ள முடியும்? போயிட்டாங்க, ஆனா நம்ம மறப்போமா? போனவர்களை நம்ம மறக்கிறோமா சொல்லுங்க? கிடையவே கிடையாது, மறக்கிறது இல்ல. போயிட்டாங்க, அவங்க சாப்டர் முடிஞ்சது அப்படின்னு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உட்கார்றோமா? இல்ல, அவர்களை நம் நினைவில் தாங்கிக் கொண்டே இருக்கிறோம். அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த உறவு மாறுவதில்லை. அப்ப நாம எதை கொண்டு உறவு கொள்கிறோம் அப்படின்னா, அவர்கள் செய்ததை நினைக்கிறோம் ஒன்று. இன்னொன்று, நடப்பில் அவரால் நாம் அனுபவிக்கும் நன்மை என்ன அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? எனக்கு வந்து என் கணவர் இறந்தாலும் அவர் சம்பாதித்து வைத்த அந்த பணம், காசு, அந்த சொத்து என்னை வாழ்விக்கிறது. அவரால் எனக்கு வருகிற பென்ஷன் என்னை வந்து இப்போதும் வாழ்விக்கிறது. நான் யாரையும் கையேந்த வேண்டியதில்லை. அவர் வந்து ஏதோ நல்ல வேலையில இருந்தார், கவர்மெண்ட் வேலையில இருந்தாரு, அதனால அவர் இறந்த பிற்பாடும் நான் வாழ்கிறேன். இன்னைக்கு என்னால கஞ்சியோ கூழோ குடிக்க முடியுது, நான் கஷ்டப்படல, என் பிள்ளைகளை கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமையில் நான் இல்லை அப்படின்னு
அந்த உறவு, அந்த ஒவ்வொரு மாதமும் அந்த பணம் வரும் பொழுது அந்த பெண் எவ்வளவு நன்றியோடு இருப்பாள். அந்த குடும்பம் எவ்வளவு நினைக்கும் அவரை, அந்த குழந்தைகளாகவும் இருக்கட்டுமே. பெண் மட்டும் இல்ல, தன் அப்பா எவ்வளவு நல்ல ஒரு ஏற்பாடை தன் தாய்க்கு செய்து விட்டு போயிருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது குழந்தைகளும் மிகுந்த நன்றியோட இருப்பாங்க, நினைத்து கொண்டே இருப்பாங்க. இதுதான் இது உறவு. சரிங்களா? அது போக இது ஒரு ஒரு ஏற்பாடு அவர் செய்தது. இன்னொன்று என்னன்னா, அவர் செய்ததனால் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்குமா இருக்காதா? உங்களை வளர்த்தவர்கள் அப்படிங்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற சிறு சிறு முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்பட்டதுனாலாவது அதெல்லாம் வந்து லௌகீக வாழ்க்கையில் பணம் சம்பந்தப்பட்டதுன்னு ஆயிடும், மெட்டீரியலிஸ்டிக். அதை விடுங்க, உங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றம், உங்கள் கல்வியில் ஆகட்டும், உங்கள் குணத்தில் ஆகட்டும், அதிலெல்லாம் சில ஏற்படுகிற மாற்றங்கள். நாம் யாராக இருக்கிறோம் என்பதற்கு ஆதாரம் என்ன? நம்முடைய தாய் தந்தையர் தான். நம்மளை எப்படி வளர்த்தார்கள் அப்படிங்கறத பொறுத்துதான். நம்ம வந்து நினைக்கலாம், நம்ம வந்து மறக்கலாம். அதாவது இல்ல, நான் அவங்களா சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் என்னோட குருவும் என்னுடைய ஆன்மீக குரு, நான் கேட்ட என்னுடைய சிக்ஷா குருன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நமக்கு சின்ன குழந்தையில நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாதப்ப கை தூக்கி விட்டவங்க யாரு? நடக்க கற்றுக் கொடுத்தவர்கள், ஆனா கத்து கொடுத்தவங்க யாரு? உண்ண கத்து கொடுத்தவர்கள், நம்முடைய அடிப்படை தேவைகளை கவனித்து கொண்டவர்கள் நம் தாய் தந்தையர். நாம் எப்படி மற்றவர்களிடம் கற்கக்கூடிய அந்த திறமையை நம்மளுக்கு வளர்த்து கொடுத்தவர்களும் நம் தாய் தந்தையர். அப்படிங்கும் போது நம்ம சென்று விட்டால் கூட அவர்களோடு இந்த உறவை பாராட்டி கொண்டே இருப்போம். அவர்கள் போய்விட்டாலும் அவர்கள் நம்முள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் நாம் அவரிடம் கொள்கின்ற உறவு. சரிதானே? அப்படியாக, ஆனால் அந்த உறவானது கைவிட்டு போகும்போது, கைவிட்டு போகிறது அப்படிங்கும் போது அதை ஏற்றுக்கொள்வது வந்து மிக கடினமானது. ஏன்னா கூடவே இருந்து விட்டார்கள், ஐயோ போறாங்க அப்படிங்கும் போது விடவே வேண்டாம் போல தோணும். அவர்கள் இருந்து விட வேண்டும் தோணும். அதே இதை இங்க பிரபுபாந்தருக்கு வச்சு பாருங்க. அவர் வந்து ரொம்ப முடியாம இருக்கார். அவருடைய சீடர்கள் எல்லாம் ஐயோ இவர் போயிட்டாருன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தடுமாறுறாங்க. ஒரு தாய் தந்தை அப்படின்னா ஒரு ஒரு அந்த காலத்துல கூட ஒரு 10 குழந்தைகள் இருக்கலாம் மேக்சிமம். 5 6 4 5, இப்ப 1 2 அவ்வளவுதான் இருக்கு. ஆனா பிரபுபாதராகப்பட்டவர் ஆன்மீக தந்தை. அவருக்கு நூற்றுக்கணக்கான சீடர்கள் இருந்தாங்க. எல்லாரும் அழுதார்கள், என்னடா பண்ண போறோம் அப்படின்னு. அப்ப உடல் எப்படி வந்து இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த உறவை நாம் வந்து ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் நமக்கு எவ்வளவு முக்கியம், எவ்வளவு நமக்கு செய்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களால் நமக்கு என்ன நன்மை, அவர்களை நமக்குள் எப்படி வைத்துக் கொள்வது, விடாம நம்ம எப்படி வச்சுக்கலாம். அவங்க போறாங்க, அவர்கள் உடல் போகிறது, ஆனால் அவர்களை நம்முள் எப்படி வைத்துக் கொள்வது அப்படின்றதுதான் பக்குவம். அதை பார்க்கணும். அதேதான் அவர் சொல்றார். நான் வந்து உடல் உருவம் அப்படிங்கிறது வந்து செல்வதை தடுக்க முடியாது, அதனால அது செல்ல போகிறது. ஆனால் அவருக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை நாங்கள் ஆழப்படுத்த வேண்டும் அப்படின்றது எங்களுக்கு புரியுது. அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு நாங்க பாக்குறோம். அது நம்ம போன தடவை பார்த்த மாதிரி வபு சேவை வாணி சேவையில வந்து நிக்குது. அவர் உடல் கொண்டு இருந்த போது அந்த உடலுக்கு அவர்கள் சேவை செய்திருப்பார்கள் கண்டிப்பா. ஒவ்வொருத்தரும் அவருக்காக சமைப்பது, அவர் சொல்வதை எழுதுவது, அவருக்காக எத்தனையோ சேவைகள் இருக்கு, அத்தனையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்போ வபு விலகுகிறது, உடல் விலகுகிறது, போகிறது. ஆனால் அவர்கள் செய்தது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, உடல் தான் போகுது, அதை வந்து தடுக்க முடியாது. அதாவது ஒருவர் செல்வதை எப்படி பக்குவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு பாருங்க. அதுதான் இது வந்து ஒரு ஒரு ஆன்மீக குருவின் ரீதியாக சொல்லப்பட்டிருந்தாலும் இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்குமே இது முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிக்னிபிகண்ட் அதர் அப்படின்னு சொல்றோம், ஸ்பவுஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம கணவனோ மனைவியோ இருக்காங்க, எல்லாரும் ஒரே நேரத்துல போயிடுவோமா? இல்லையே.
நமக்குன்னு ஒரு காலம் நிர்ணயிச்சிருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு காலம் நிர்ணயிச்சிருக்கு. அந்த காலத்துலதான் அவங்க போவாங்க. முதல்ல போயிட்டாங்கன்னா பின்னாடி இருக்கவங்க வாழ்ந்துதான் ஆகணும். சோ அப்படியாக, அதனால் அது போல அவர்கள் செய்தது என்ன அதனால் நாம் கற்றது என்ன அப்படின்றது. அப்புறம் நம் மனம் விளைந்திருக்கும் இல்லையா? அதாவது மாறி இருக்கும், மனதில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றங்கள். நாம முதிர்ச்சி பெற்றிருப்போம், பக்குவம் அடைந்திருக்கோம் இருப்போம். இதெல்லாம் அவர்கள் செய்தது. இது மாறாது. உடல் போகுமே தவிர அவர்கள் நமக்குள் ஏற்படுத்திய அந்த மாற்றம், இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நமக்கு அவர்கள் நம்மேல் நமக்குள் ஏற்படுத்திய அந்த பாதிப்பு, அது மாறாது, எப்போதுமே மாறாது. அத மறக்கவும் முடியாது, மறக்க நினைச்சா கூட முடியாது. ஏன்னா அவர்கள் ஏற்படுத்தியது, அவர்களால் வந்தது, அது ஏற்படுத்தியது. சோ இது போல, அது போல கைவிட்டு போகும்போது, விடமனம் இல்லாமல் இருக்கும்போது உண்மையை உணர்றோம். இது போகுது அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ இன்னும் அதிக நாள் இல்லை என்று தெரியும் பொழுது எப்படி பக்குவப்பட்ட மனம் யோசிக்கும் அப்படின்னா, இந்த உறவை எப்படி மனதில் நிறுத்தி கொள்வதுன்னு யோசிக்கும். அப்படி இதுதான் நம்ம கணவன் மனைவியிலையும் பாக்குறோம். இப்படி ஒரு முதிர்ச்சியோடு அதை பார்த்தோம்னா துக்கம் இல்லை. அதாவது அதுதான் ரொம்ப மனதின் ஆழமாக அவர்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா, நீங்க நிறைய இப்ப கூட பார்க்கலாம். சில பேர் கணவன் சமீபத்துல இறந்தவர்களாக இருந்தால் அவங்க போனாங்கன்னே எனக்கு தோணலமா அப்படின்னு சொல்லுவாங்க. என் கூட இருக்கிறது போலவே நான் உணர்றேன் அப்படின்னு. எவ்வளவோ கணவன்மார்கள் கூட நம்ம சொல்றது கேட்கிறோம். அவள் போனதாகவே நான் உணரல, அவ இருக்கிறத தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி, இது எப்படி சாத்தியமாகிறது? அவர்களால் எப்படி பார்க்க முடிகிறது அப்படின்னா, அவர்கள் மனதில் ஆழத்தில் அவர்களை வைத்திருக்கிறார்கள், மனதின் ஆழத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், அதனால்தான் முடிகிறது. அது போல பிரபுபாதரனுடைய உடல் நலிந்து கொண்டே வர வர அவர் இல்லை என்றால் நான் என்னாவேன், யார் வழி நடத்துவார் அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறியே அனைத்து சீடர்கள் மனதிலும் நிற்கும் போது சாஸ்திரங்களை நாடுகிறார்கள் இந்த சீடர்கள். அப்ப சாஸ்திரம் பதில் கூறுது. என்ன பதில் சொல்லுது அப்படின்னா, இவர் இந்த சுபானந்த தாஸ் அப்படின்ற இந்த இதை தொகுத்த அந்த பக்தர், அவர் எதை பாக்குறார் அப்படின்னா, பிரபுபாதரனுடைய ஸ்ரீமத் பாகவதம் பொருளுரை ஒன்று, அதாவது 4வது காண்டத்துல 28வது அத்தியாயம் 47வது ஸ்லோகம். அதுல என்ன வருது அப்படின்னா, சீடனும் குருவும் ஒருபோதும் பிரிவதில்லை. பிரிவே இல்லையா? நம்ம ஒரு தந்தையவே நான் பிரியறதில்லை, என் தந்தை என்னன்னா எனக்கு புகட்டினாரோ அதெல்லாம் எனக்குள் இருக்கிறது, என்னுள் அவர் வாழ்கிறார்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப குரு, ஆன்மீக தந்தைக்கும் சீடனுக்கும் எப்பேற்பட்ட உறவு இருக்கணும் பாருங்க. இதுவே அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? அது போல சீடனும் குருவும் ஒருபோதும் பிரிவதில்லை. சீடன் குருவின் போதனைகளை பின்பற்றி கொண்டிருக்கும் வரை குரு சீடனை விட்டு அகல்வதே இல்லை. அதாவது குரு சொல்கிற வார்த்தையை இந்த சீடன் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறான் என்றால், அவன் கடைபிடித்துக் கொண்டிருக்கும் வரை அந்த குரு சீடனை விட்டு பிரிவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. சீடனை விட்டு பிரிவதே இல்லை, கூடவே இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். சோ இதுதான் வாணியினுடைய சங்கம். அவருடைய வார்த்தைகளை இவன் கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கானே, அப்ப அந்த வார்த்தைகளை இவன் சங்கம் வைத்துக் கொண்டே இருக்கிறான், ஒட்டி கொண்டே இருக்கிறான், உறவாடி கொண்டே இருக்கிறான். அவர் சொன்னதை கேட்டுட்டே இருக்கான், அவர் சொன்னதுல என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரோ அதை செய்யறான். அப்ப அந்த வாணியினுடைய உறவு அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப உருவமான வப்பு தான் மறைந்து விட்டது, ஆனால் வாணியின் சங்கம் அவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அப்ப குருவினுடைய ஜட உடல் தான் பிரிகிறது. அவர் இருக்கும் வரை அவர் உடலுக்கு சேவை செய்திருக்கலாம், ஆனால் அதான் வப்பு சேவைன்னு. ஆனா அவர் உடலை விட்டு பிரிந்து போனவுடன் அவருடைய வாணிக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். இதுதான் இந்த சாஸ்திரம் எனக்கு பதில் கூறியது அப்படின்னு இந்த பக்தர் சொல்றார்.
நான் வந்து இப்படியாக குழப்பத்தில் இருந்தேன். அவருக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று இருந்தேன். எதுன்னு இப்ப சொல்ல போறார். அதாவது போயிடுவாரோன்ற கவலையில இருந்தேன். சரி இப்ப லாஸ்டா ஒரு கடிதம் எழுதுவோமேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போக போறவரை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? அவரோடு விட மனம் இல்லாமல் இருக்கிறேனே அப்படிங்கும்போது இப்படி பாக்குறார். சரி அவரோட வப்பு பிரிந்தால் என்ன, அவருடைய வாணிக்கு நாம் சேவை செய்வோம் அப்படின்னு முடிவு பண்றார். வாணி சேவை செய்வது அப்படிங்கறதுதான் இந்த சாஸ்திரம் சொல்லுது. இதைதான் படிக்கிறார். அப்ப இதுதான் படிக்கிறார். அப்ப வந்து ஸ்ரீல பிரபுபாதர் அப்படியே பின்பற்ற, அவரை வந்து அப்படியே பின்பற்ற அவர் நம் கூடவே இருப்பார் அப்படிங்கிறது இவருக்கு புலப்படுது. அவரோட புத்தகங்களோடு நாம் எப்போதுமே உறவு கொள்ள வேண்டும்னு புரிஞ்சுக்கிறார். அவ அப்படி இருந்தால் அவரை என் இதயத்தில் நான் காண முடியும் அப்படின்னு முடிவு பண்றார். சரிங்களா? பண்ணிட்டு ஸ்ரீல பிரபுபாதர் வெறும் பிரச்சாரம் மட்டும் செய்யவில்லை, பின்பற்றவும் செய்தார். தான் சொன்னத அது பாருங்க. இப்போ அவருடைய குரு மகாராஜர் யாருன்னா ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குரர். அவருடைய போதனைகளை என்ன பண்றாரு? போதனைகள் மூலமாக அவருடன் தான் வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதல் பதிப்புல சொல்லியிருக்கார். நான் வந்து அவரை பின்பற்றுபவன் அவரோடையே வாழ்கிறான். அதனால் நான் வந்து என்னுடைய குரு மகாராஜரை அதிகம் கூட பார்த்ததில்லை, அவருக்கு சேவை கூட நான் செய்ததில்லை அதிகமாக. ஆனால் அவருடைய வார்த்தைகளை நான் பின்பற்றுகிறேன். அதனால் அவர் என்னுடைய வாழ்கிறார், நான் அவருடைய வாழ்கிறேன் அப்படின்னு சொல்றார். சரி, இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்துல அவர் சொன்னதை தானே எப்படி கடைபிடித்தார் அப்படிங்கிறதையும் இங்க இந்த பக்தர் சொல்றார் நம்மளுக்கு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, போதனைகள் அப்படின்னா சரி, இப்ப அவருடைய வப்பு பிரிந்து விட்டது. வாணி அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய குரல்னு மட்டும் எடுத்துக்க கூடாது. வாணினா ஜஸ்ட் வார்த்தைகள் கிடையாது, அவருடைய டீச்சிங்ஸ் அப்படின்னு சொல்ற போதனைகள். அவர் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கார், அது அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நாம வந்து எங்கேயோ குழந்தைய கூட்டிட்டு போறோம்னா கூட அம்மாவை எப்படியே பார்க்கும். யாராவது ஏதாவது கொடுத்தா அம்மா என்ன சொல்றா, அம்மாவோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது வெயிட் பண்ணு. அது தவறு கிடையாது. அத சில பேர் என்ன நீ அம்மா பிள்ளையா அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அம்மா சொன்னதான் காப்பி வாங்கிக்குவியா அப்படின்னு எல்லாம். அது கிடையாது. அவன் ஒருவருக்கு அடிபணிகிறான் அப்படிங்கிறது வந்து ஒரு தாயாக இருந்தால் என்ன, தந்தையாக இருந்தால் என்ன, அவனுக்கு ஏன் அதை இழிச்சொல்லாக சொல்கிறது சமூகம் என்று எனக்கு புரியவில்லை. அது சொல்லக்கூடாது. அந்த குழந்தை யாருக்காவது கட்டுப்படுகிறானே, அம்மா இது நான் எடுத்துக்கிட்டுமா, இது நல்லா இருக்குமா அப்படின்ற நம்மளோட ஒப்பீனியன் கேட்கலாம். பெரியவங்கள ஆனாகிட்ட கூட ஒரு இடத்துக்கு போனா யாராவது கொடுக்குறாங்கன்னா, அம்மா இது ஓகேவா, எனக்கு ஒத்துக்குமா, நான் இதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா என்ன தப்பு? தெரியாத வயதுல சும்மா பார்க்கும், ஆசைப்படும். ஒரு ஜெம்ஸ் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா, அம்மா நான் எடுத்துக்குவா, கொடுக்குறாங்களே நான் எடுத்துக்கிட்டுமா வேண்டாமா அப்படின்னு விஷமமா நம்மள பார்க்கும். எனக்கு ஆசையா இருக்கு, நீ எஸ்டனா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்க்கும். அப்புறம் வயசு ஆக ஆக உண்மையாகவே நம்மள கேட்கும். நம்மளுக்கு பயந்தெல்லாம் கேட்காது, உண்மையாகவே கேட்கும். அம்மா இது ஓகேவா அப்படின்னு நிஜமாவே வந்து கேட்கும். இது இது சரி, நல்லா இருக்காமா, நீங்க பாத்தீங்களா, நான் சாப்பிடலாமா, இது என்ன ட்ரிங்க், நல்லா இருக்கா, நான் குடிக்கலாமா, இது என்ன ஜூஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் எடுத்துக்கவா. அம்மா ஆர்டர் பண்ற சாப்பாடு தான் பிள்ளைங்களுக்கு பொதுவா பிடிக்குது. இது நிறைய இடத்துல நான் பாத்துட்டேன். அவங்களா ஏதாவது ஆர்டர் பண்ணா வேஸ்ட் பண்ணுவாங்க. எங்கேயோ நம்மளுக்கு சந்தர்ப்பம் வருது, வெளியில போய் சாப்பிட வேண்டி வருதுன்னு வச்சுக்கோங்க. அம்மா வந்து தன்னுடைய அனுபவத்தில் எது தனக்கு பிடிக்கும்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறான்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் என்னென்னவோ சொல்லுங்கப்பா, எனக்கு இது போதும் அப்படின்ட்டு போகும்போது இந்த குழந்தைகள் பார்த்தா கடைசியா இந்த அம்மாவோடதுதான் தீரும். ஏன்னா அம்மா முழுவதும் சாப்பிட்டிருக்கான்னு இல்ல, எல்லாரும் அதை தான் சாப்பிட்டிருப்பாங்க. அது போல இந்த தாய் அறிந்தவள் என்பதை உணர்ந்து ஒரு பிள்ளை கேட்கிறது என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்ப இது இது வந்து சொல் பேச்சு கேட்பது அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன? அவர்கள் சொல்கிற அறிவுரைகளை கேட்டு நடப்பது. அதான் இந்த போதனைகள் அப்படிங்கிறது. அதுதான் ஒருவர் சொல்வது, சொல் பேச்சு. இதுதான் வாணி என்பது. ஒரு இப்ப குரு சொல்கிறது போதனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரி, இந்த போதனைங்கிறது எங்க இருக்கு, எங்க வச்சு கேட்கலாம்? அவங்க என்ன அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எங்கேயாவது வச்சுட்டு போயிருக்காங்களா? அவங்க ஸ்பீச்ல இருக்கு, அது கேட்டுக்கணுமா அப்படின்னா இல்ல, புத்தகங்கள்ல இருக்கு. அதுலயும் இருக்கு, ஆனா புத்தகங்கள்ல அபரிவிதமா இருக்கு.
சரியா? புத்தகங்கள்ல இருக்கு. அதுக்குதான் பிரபுபாதர் கடைசி காலத்துல கூட சொல்றாரு, நான் சொல்வதற்கு புதிதாக இப்போ சொல்லுங்க, இப்ப பேசுங்க, நீங்க ஏதாவது பேசுங்க அப்படின்னு நீ சொல்ல சொல்ல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் சொல்வதற்கு புதிதாக ஒன்றும் இல்லை. நான் அனைத்தையும் என்னுடைய புத்தகங்களில் பொதித்து வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். பதித்து வைத்து விட்டேன், பொதித்து வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பதிச்சிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றார். உம் அந்த அறிவுறுத்தல்களை, அந்த அறிவுரைகளை, வழிகாட்டுதல்களை புரிந்து கொண்டு, ஏற்றுக்கொண்டு, புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் அதை ஏற்றுக்கணும், அதுக்கப்புறம் கடைபிடிக்கணும், அப்புறம் அது நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். அப்பதான் அது நம்மளுக்கு ஒரு பழக்கமாகும். அப்படி பண்ணணும் அப்படின்றது அவரே சொல்றாரு. இப்படியாக நீங்க செய்யுங்க. நீங்க என்னுடைய அறிவுரைகளை நீங்கள் கடைபிடித்து வந்தால் என்னுடையனையே வாழ்வீர்கள். நீங்க புதுசா என்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். என்னுடைய வார்த்தைகள் அனைத்தும் என்னுடைய புத்தகத்தில் இருக்கின்றன அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த பக்தர் ஏன் எழுதினோம் அப்படிங்கிறதுக்கு வரார். ஒரு கடிதம் எழுதணும்னு நினைச்சாரு இல்லையா? என்ன எழுத போறார் தெரியுமா? இப்போ அவரு குறிப்பிட்ட ஆன்மீக கருத்து, கொள்கை, அவற்றையெல்லாம் இந்த பிரபுபாதரோட புத்தகங்கள்ல போய் ஆராய்ஞ்சோம்னா ரொம்ப ஆன்மீக கடல் அது. அதுல நம்ம எதை தேடி உள்ளே செல்கிறோமோ அது கிடைக்கும். எந்த கருத்து, எந்த கொள்கை, ஆன்மீக விஷயத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதை எதை நாடி நீ அந்த இலக்கியங்களுக்குள் முங்குகிறாயோ, சாஸ்திரங்களுக்குள், பிரபுபாதரனுடைய எழுத்துக்களுக்குள் போகிறாயோ, அது உனக்கு கிடைக்கும்ங்கிற. எது வேணா பேசலாம், எது வேணா கிடைக்கும் அவரோடதுல. அப்ப அந்த புத்தகங்கள் என்னும் அந்த கடல் அப்படியாக இருக்கு. இதை அவரோடு எப்போதும் அவரோட அறிவுரைகளை கேட்டு நடக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த பாகவதம் லெக்சர் கேட்கறது, பகவத்கீதை லெக்சர் கேட்கறது அப்படின்றதோட நிறுத்திக்கலாமா? வேண்டாம் அப்படிங்கிறாரு. அது மட்டுமோட நிறுத்தக்கூடாது. ஒரு ஒரு கருத்தை ஆராய்ந்து தொகுத்து கொடுக்கலாம்னு முடிவு பண்றாரு. அப்பதான் பிரபுபாதருக்கும் எனக்கும் உறவு இன்னும் ஆழப்படும். இன்னும் இன்னும் அப்பதான் நான் ஆராய்ச்சி பண்ண போனேன்னா புத்தகத்தோட இருப்பேனே, நிறைய படிப்பேனே. பாத்தீங்களா? நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சேவை நம்ம இன்னும் பிரபுபாதரோடு உறவோடு சங்கத்தோடு இருக்க வைக்குமானால் எவ்வளவு நன்மை பாத்தீங்களா? அதனாலதான் தானே இவர் அந்த சேவையை எடுத்துக்கிறார். பிரபுபாதரோட புத்தகங்களை இன்னும் இன்னும் நான் படிக்க வேண்டும். அதை படிச்சு படிச்சு நான் ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நான் படிக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு தூரம் நான் படிக்கணும். அதனால அதுக்குள்ள நான் இப்படி அவருடைய போதனைகளை வரிசைப்படுத்தலாம், எல்லாத்தையும் ஒரு கம்பைல் பண்ணலாம்னு முடிவு பண்றார். அவரோட போதனைகள் தானே வேணும். அவர் போயிட்டாருன்னா இத்தனை பெரிய கடலை எங்க போய் முங்கி தேடுறது? இன்ன விஷயம்னு எப்படி போறது? ஒன்றை பற்றி நம்மளுக்கு வழிகாட்டுதல் வேணும், கைடன்ஸ் வேணும் அப்படின்னா எப்படி அதுக்குள்ள போய் தேடுவது? அப்ப பிரபுபாதருடைய அனைத்து வழிகாட்டுதல்களையும் ஒரு வரிசைப்படுத்தலாம்னு முடிவு பண்றார். அதை கடிதத்தில் எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறார். சோ இப்ப பிரபுபாதர் போறார். அவரோட நான் உறவை நீடிச்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? அவர் என்ன சொல்லியிருக்காரு? என்னோட போதனைகளை, என்னோட புத்தகங்களை நீ படி, என்னோட உறவுல இருப்ப, நான் போனாலும் சரி என் வாணியோட இருன்னு சொல்றார். சோ வாணியோட நான் தொடர்ந்து உறவுல இருக்கணும் அப்படின்னா நான் சும்மா ரேண்டமா ஏதாவது படிக்கல, நான் படிச்சு ஒரு நோக்கத்தோட படிக்கிறேன். அதை தொகுக்க வேண்டும். எதை தொகுக்க வேண்டும்? அவருடைய போதனைகள்னு எல்லாருமே நாடுவாங்கல்ல. அப்ப அந்த போதனைகளை நான் வரிசைப்படுத்துகிறேன் அப்படின்னு அவர் முடிவு பண்றார், யோசிக்கிறார். இந்த ஒரு கருத்தை இப்படியாக தனக்கு வந்த இந்த திட்டத்தை பிரபுபாதருக்கு கடிதமாக எழுதுகிறார். அதுதான் அவர் இரண்டாவதாக பிரபுபாதருக்கு எழுதக்கூடிய கடிதம். அப்ப பிரபுபாதர் பதில் எழுதக்கூடிய நிலையில் இல்லை, ரொம்ப நலிந்து விட்டது உடல். அதனால தமால கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் அப்படின்னு இருந்தார். அவருக்கு உதவியாளராக இருந்தார். அவர் கடிதம் பதில் எழுதுறார். நீ பிரபுபாதரன் கட்டளையின் கீழ் நான் உனக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன். உன்னுடைய பிரபுபாதர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, இது உன்னால் கண்டிப்பாக முடியும், நீ பெரிய பண்டிதன், உனக்கு அந்த திறமை முழுமையாக இருக்கிறது, நீ கட்டாயமாக இதை செய்யன்னு சொல்ற. பிரபுபாதரின் போதனைகளை வரிசைப்படுத்தி தொகுக்கக்கூடிய திறமை
தொகுக்க வேண்டும் என்று நீ நினைக்கிற உன்னுடைய எண்ணம் மிகச்சிறந்தது, அதை கண்டிப்பாக செய் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துட்றார். தொகுக்கலாம் நீ அப்படின்னு சொல்லிடுறார். அப்ப பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரச்சாரமே பிரதானம், பிரச்சாரமே சாரம், ப்ரீச்சிங் இஸ் எசன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதை ஒரு புத்தகமா அந்த பேசிஸ்ல ஃபர்ஸ்ட் இவரோட புஸ்தகம் அதான், ப்ரீச்சிங் இஸ் எசன்ஸ். எல்லாரும் ஏன் பிரச்சாரம் ஏன் செய்ய வேண்டும், பிரச்சாரத்தின் சாரம், பிரச்சாரமே சாரம். அதுதான் பக்தியில பிரச்சாரம் செய்ய வேண்டும். சில பேர் இருப்பாங்க, தன்னோட வேலையை தான் மட்டும் பார்த்துக்கிட்டு தான் பக்தி பண்றோமா சரி, இத பத்திய நுணுக்கங்கள் எல்லாம் இன்னொருத்தருக்கு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நான் இத்தனை ரகசியங்களை நானே படித்திருக்கிறேன், பிரம்ம ரகசியம் எனக்கு தெரியும், ஆனால் நான் இதை யாருக்கும் எடுத்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பிரச்சாரம் தான் சாரமே பக்திக்கு, பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்றார். சோ ப்ரீச்சிங் இஸ் தி எசன்ஸ்ன்றதுதான் அவருடைய முதல் புத்தகம். அதுல இந்த பிரச்சாரம் சம்பந்தமாக பிரபுபாதர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதை ஒரு புத்தகமாக வடிக்கிறார். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அந்த டிசைபிள் அப்படின்னு ஒரு புத்தகம். அதாவது குருவும் சிஷ்யனும், அது அவர்களுக்குள்ள உறவு எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி என்னெல்லாம் பிரபுபாதர் சொல்லியிருக்காரோ அதை தொகுத்து ஒரு புத்தகமாக எழுதுறார். அடுத்தது வருடம் ஒரு புத்தகம்னு முடிவு பண்ணிடுறார். அப்படியாக இருக்கிறதுல மூன்றாவதாக வருகிறது மகா மந்திர ஜபம் பற்றிய ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்றார். அதுல மகாமந்திர ஜபம் அப்படின்னா ஸ்ரீ நாமாமிருதம் அப்படின்னு எழுதுறாரு. த நெக்டர் ஆஃப் த ஹோலி நேம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்ரீ நாமாமிருதம் புனித நாமம் என்னும் அமிர்தம், நாம அமிர்தம், புனித நாமம் என்னும் அமிர்தம் அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு தலைப்பு கொடுக்கிறார். கவனமாக பார்த்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களாக அதுல கொடுக்கிறார். ஜபம்னு சும்மா சொல்லிட்டு போயிடலாம், எல்லாம் ஜபம் பண்ணுங்கன்னு. அதனால சும்மா ஏதோ டிவியை பார்த்துக்கிட்டே ஜபம் பண்றதா, என்னன்னா எப்படி வேணா பண்ணலாமே அப்படின்னு இல்லை. சோ அந்த ஜபமாகிய அமிர்தத்தை எப்படி பருக வேண்டும் அப்படிங்கிறது, எப்படி நடைமுறையில் செய்ய வேண்டும்ங்கிறதுக்கு பிரபுபாதர் பல இடங்கள்ல சொல்லியிருக்கார். அதையெல்லாம் எடுத்து தொகுத்து ஒரே இடமாக இவர் கொடுக்கிறார். சரியா? அப்ப தத்துவத்தை புரிந்து கொள்வது ஒன்று, அதான் நம்ம பகவத்கீதை படிச்சு இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னு. இப்போ நடைமுறைக்கு கொண்டு வரணும். அத ஜபம் பண்ணணும்னு சொல்றோம், ஆனா அந்த ஜபம் எப்படி மேம்படும், அதை இன்னும் நல்லா பண்ணணும் இல்லையா? அதனாலதான் அடுத்ததாக நம்ம இப்ப ஜபம்ங்கிறத பாக்குறோம். ஜபத்தை நடைமுறைப்படுத்துவது, அதாவது தத்துவம் புரிந்து கொள்வது என்பது ஒன்று, நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறது இன்னொன்று. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அது போல தத்துவமா படிச்சுட்டு இருந்தா அது ரொம்ப ட்ரை பிலாசபி, அது வரட்டு தத்துவம் அப்படின்னு ஆயிடும். ஆனால் இந்த பிராக்டிக்கல் நடைமுறையில் நாம் செய்யக்கூடிய நாம ஜபம், ஆன்மீக தொண்டு அப்படிங்கிறது, பணி, பக்தி தொண்டு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் ஈரப்படுத்தும் அந்த தத்துவத்தை, அந்த வறண்ட நிலையிலிருந்து ஈரப்படுத்தும். வறண்டு போனா என்ன ஆகும்? செடி காஞ்சு போயிடும், செத்து போயிடும். அதுக்கு நீர் ஊற்றணும் இல்லையா? அதுதான் இந்த ஆன்மீக பணி. அதைதான் நடைமுறையில் நாம் செய்ய வேண்டும். தத்துவம் மட்டும் போதாது, நடைமுறையில் அதை நாம் பழக வேண்டும். அது முக்கியம். அப்ப இதை படிக்க படிக்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நாம ஜபம் செய்வதன் அவசியம், குறையற்ற நாம ஜபம், ஏதோ பண்ணோம் அப்படின்னு இல்லாம தூய விதத்தில் ஜபம் செய்வதற்கான வழிமுறை கிடைக்கும். தூய வழியில் ஏன் நல்ல விதத்தில் ஜபம் செய்ய வேண்டும், நல்ல விதத்தில் ஜபம் செய்வதன் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இதுல புரியும். அப்ப ஆன்மீக முன்னேற்றம் தென்படும். இப்ப ஆன்மீக முன்னேற்றம்னா என்ன, நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, நான் ரொம்ப இங்க சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்கிறதா? ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், இன்னைக்கு செஞ்சுட்டோம், நான் இன்னைக்கு ஜபம் பண்ணிட்டேன், அதுவும் அபராதமே இல்லாத ஜபம், நான் எதையுமே பார்க்கல, நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி என்னோட ஜபம் பண்ணேன், என்னால ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற சந்தோஷத்திலேயே ஓவரா இருந்தோம் அப்படிங்கிறதுதான் ஆன்மீக முன்னேற்றமா? நான் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்றதா?
இது ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப குதூகலமா இருந்தேன், ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப ஹை ஃபீலிங் இருந்தது. நான் என்னையே வந்து உயர்வாக நினைத்தேன் அப்படிங்கிறதா. அதுல என்னுடைய மற்ற கவலைகள் எல்லாம் தீர்ந்தது. நான் வந்து கவலையற்ற இதுல ஒரு ஆனந்த நிலையில இருந்தேன் அப்படின்னு சொல்றதா முன்னேற்றம் அப்படின்னா. அப்படிதான் நம்ம பலரும் நினைச்சுக்கிறோம். ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து நான் கவலையற்று சந்தோஷமா இருந்தேன், எனக்கு எந்த கவலையுமே தென்படல, என் கவலைகள் எல்லாம் நான் மறந்திருந்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் என்பது என்ன தெரியுமா? உண்மைக்கு நடுவில் நம்மை உட்கார வைப்பது. உண்மை என்ன, நம்முடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்மை நாமே புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் நம்மை நிலை நிறுத்துவது, கொண்டு வந்து அப்ப நான் முச்சந்தில வந்து நிறுத்தும். அதுதான் ஆன்மீக முன்னேற்றம். நாம யாருன்னு நமக்கு புரிய வைக்கும். நாம யாரு, பெரிய ஆளா? ரொம்ப எல்லாருக்கும் ஹாய் நான் இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு எங்கேயோ கார்ல போய் எல்லாருக்கும் டாட்டா காட்டுற அளவுக்கு பெரிய பொலிட்டிக்கல் இதுவா, இல்ல சினிமா நடிகையா, நான் செய்த பெருமைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம எழுதி பின்னாடி தொங்க விட்டுக்க கூடிய அளவுக்கு பெரிய புகழாரம் பலரும் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளா? இல்ல, ஒன்றுமே இல்லாதவர்கள் அப்படிங்கிறதுதான் உண்மை. நாம யாரு அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்லை, நாம் செய்வதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்மளை விட எவ்வளவோ நிறைய மத்தவங்க செய்யறாங்கன்னு அர்த்தம். நாம செய்யறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நாமளும் ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? சரி, இப்படியாக நாம ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கறத நம்ம எப்படி அளவிடணும் அப்படின்னா, நாம எவ்வளவு எளிமையானவர்களாகவும் பணிவு உடையவர்களாகவும் அடக்கம் உடையவர்களாகவும் மேல ஏறி பறக்காம தரையை தொட்டு தரையை இறங்கிய விமானமாக இருக்கிறோமோ அதுதான் உண்மையாக ஆன்மீக முன்னேற்றம், உண்மையான ஆன்மீக முன்னேற்றம். நம்மை நாம் உணர்வது, நாம் யார் என்று உணர்வது, அதுதான் ஆன்மீக முன்னேற்றம். சரி, இந்த நாமாமிர்தம் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 5 விஷயங்கள் பார்க்க போறோம். ஒன்று ஹரிநாம ஜபம், மகாமந்திர ஜபம், அதுதான் யுக தர்மம் அப்படின்றத பார்க்க போறோம். அது கலியுகம் உய்வதற்கு அதுவே வழி. நாம ஜபம் ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதனுடைய மகிமை என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அடுத்தது மிக அற்புதமான ஆன்மீக மயமான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இதனோட முக்கியத்துவம் முதல்ல பார்க்க போறோம். அடுத்தது இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம், அது விவரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததுல நடைமுறை பயிற்சிகள். பாருங்க, பொதுவாகவே எல்லாம் சொல்லிட்டு கடைசியா பலஸ்ருதி சொல்லுவாங்க, இதுல பலனை சொல்லிட்டாங்க அடுத்ததே. இது இப்படியாகப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது, ரொம்ப அருமையானதுன்னு முதல்ல சொல்றாங்க. அடுத்ததுல வந்து இதை செய்வதனால் கிடைக்கும் நன்மையை சொல்லிடுறாங்க, பலன்கள் என்னன்னு. அடுத்ததுல நடைமுறை பயிற்சிகள் சொல்றாங்க. முதல்ல நம்மளுக்கு நன்மை தெரியாம பயிற்சி பண்ணுனா நம்ம எப்படி பண்ணுவோம்? பண்ண மாட்டோம் இல்லையா? நம்மளே வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல எதுலயோ ஒண்ணுல காசு போடுங்கன்னு ஒரு பேங்க்ல இருந்து கேக்குறாங்க அப்படின்னா என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்னு தான் சொல்லுவாங்க முதல்ல. நீங்க போடுங்க சார், வருஷத்துக்கு 20,000, மாசத்துக்கு 5,000, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா வந்து பேசுவாங்கல்ல, அப்படி பேசும்போது என்ன சொல்லுவாங்க, என்ன நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லிதான் பேசுவாங்க. அது போல இங்க முதல்ல ரிட்டர்ன் சொல்லிடுறாரு. நீங்க சேமிக்கணுங்கிற முக்கியத்துவத்தை முதல்ல சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க இந்த சேமிச்சா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் நாமம்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்றார். அடுத்ததுல அதுக்கு என்ன பலன், இந்த நாமத்தை சொல்வதனால சொல்றார். எப்படி சொல்றது, எப்படிலாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி எங்கெல்லாம் உங்க பணத்தை போடலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது போல எப்படி பண்ண வேண்டும் இந்த நாம ஜபத்தை அப்படின்னு சொல்றாங்க. பல்வேறு விதமான வழியில நடைமுறை வழிமுறைகளை எடுத்து சொல்றார். 3வது பகுதி. 4வது, நாம ஜபத்தை ஏன் பலருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும்? ஏன் நீ மட்டும் பண்ணிட்டு இருக்க கூடாது? நீ பக்குவமா பண்றியா, பண்ணு, போதும். அப்படி இல்லாம பலருக்கும் ஏன் இதை சொல்ல வேண்டும் அப்படிங்கறத 4வது பகுதியில சொல்றார். 5வதுல இதுல எல்லாம் விட்டு போன விஷயங்களை இங்க கொண்டு வந்து சொல்றார். 5வதுல
எந்த கேட்டகரியிலயும் அடங்காத சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா நாம ஜபம் சம்பந்தமா, அது எல்லாத்தையும் 5வது பகுதியில சொல்றாரு. சோ இப்படியாக நம்ம பார்க்க போறோம். சோ அப்ப இந்த இந்த நாம அமிர்தத்துக்கு ஒரு 2 துளி மட்டும் இன்னைக்கு சொல்றேன். ஏன்னா இவ்வளவு தூரம் வெறும் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இதுதான் நம்ம பார்க்க போறோம் போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஒரு என்ன இருக்க போகுது இந்த அமிர்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த அமிர்தத்துக்கு ஆனா 2 துளிகளை மட்டும் நான் சொல்லிவிட்டு இன்னைக்கு இதை முடிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, கிருஷ்ணா அப்படிங்கிறது 2 சப்தங்கள். ஒலின்னு சொல்றோம் இல்லையா, சிலபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மாத்திரைகள் தமிழ்ல சொல்ல போனா. அதாவது கண்ணா அப்படின்னா கண் ஆ அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி கிருஷ்ணா 2 2 சப்தங்கள். எத்தனை மதுரமானது, அமிர்தம் தருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இது எப்படி அமிர்தம் தருகிறது என்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் புனிதமான கிருஷ்ண நாமத்தை சொல்லும் போது அந்த நாமம், அந்த சப்தம் நம் நாவில் நடனமாடுகிறது என்று நான் உணர்கிறேன். அது நடனமாடுவது போல் உள்ளது அப்படிங்கிற யாருன்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்படியாக, அதாவது இந்த கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுதே அது நம்முடைய நாவில் நடனமாடுகிறது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த சப்தம் அது நடனமாடுகிறதுன்னு நான் உணரும் போதே என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ஏன் இன்னும் பல பல வாய்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வாய் தானே இருக்கு, எனக்கு இன்னும் பல வாய்கள் இருந்தா பல வாயிலையும் நான் சொல்லுவேனே அப்படின்னு நினைக்கிறாராம். அது மாதிரி நான் இப்ப பல பல வாய்கள் இருக்காதா என்று நான் ஏங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். அந்த நாமம் நம் காது துளைக்குள் நுழையும் போது ஆயிரக்கணக்கான காதுகளை வேண்டுகிறேன். இன்னும் 1000 காது இருக்காதா இது போகிறதுக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதயத்தின் வாசலில், இதயம்ங்கிற அந்த வாசல் அங்க இருக்கு, அந்த இதயத்தின் வாசலில போய் அது நடனம் ஆடுகிறதா. அடுத்தது உள்ள வாங்குறோம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும் போது அது காதுகள்ல போய் நம்முடைய இதயத்தின் வாசலில், இதயத்தின் நடுவாசல், இது வாசல்னா என்ட்ரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் நடுவுல முற்றம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த முற்றம். அந்த முற்றத்தில் இதயத்தின் வாசலில் நடமிடும் போது மனம் மனம் என்ன செய்து, ஒரு நிமிஷம், அந்த புத்தியின் செயல்கள் அனைத்தையும் அது ஆட்கொள்கிறது. அந்த இதயத்தில் அது நடனமாடும் பொழுது மனதின் செயல்கள் எல்லாம் அதுக்கு கட்டுப்பட்டுதான். அப்படியே தன் வாளை சுருட்டி கொண்டு அந்த மனம் இதுக்கு கட்டுப்படுது, இதுக்கு ஆட்கொண்டு விடுகிறது. இந்த இந்த நாமம் போய் அங்க நின்ன உடனே இந்த மனது அதுக்கு கட்டுப்பட்டு விடுகிறது. பெட்டிப்பாம்பா அடங்கிடுதான் இந்த மனது. அப்ப அந்த மனம் அடங்கியவுடன் இந்த மனதினோட கண்ட்ரோல்ல என்ன இருக்கும், புலன்கள்லாம் இந்த ஒரு ஒரு நாய் பாத்தீங்கன்னா, அதோட குட்டிய பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 10 நாய், ஒரு 5-6 குட்டி இருந்ததுன்னா எல்லாம் போய் அந்த அம்மா கிட்ட பால் குடிக்கும். அது போக இந்த புலன்கள் எல்லாம் மனது கிட்டதான் போய் நிக்கும். ஏய் எனக்கு இதை பண்ணி கொடு, அதை பண்ணி கொடு, நான் இதுக்கு ஆசைப்படுறேன், இதை பண்ணி. இது மனம் எல்லாத்தையும் இந்த புலன்களுக்கு விட்டு கொடுக்கும், உடனே கேட்கும் மனம். ஆனா புத்தி தலையிட்டு அப்படின்னு சொல்லணும். புத்தி தான் அங்க இந்த மனதையும் கட்டுப்படுத்தி புலன்களையும் கட்டுப்படுத்தணும். அப்படியாக இந்த மனம் இந்த இந்த இதயத்தின் வாசலில் நடனமாடுகிற இந்த கிருஷ்ண நாமத்தை பார்க்கும் பொழுது இந்த மனமானது கட்டுப்பட்டு விடுகிறது. அப்ப இந்த புலன்கள் ஸ்தம்பித்து விடுகின்றன அப்படின்னு சொல்ற. ஸ்தம்பித்து போகின்றன, ஸ்தம்பிக்கின்றன, அப்படியே நின்றுதான். இனர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இனர்ட்னா ஆக்ஷன் ரியாக்ஷன் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. ஸ்தம்பிச்சு போய் அப்படியே நிக்கிறது, ஃப்ரீஸ் ஆகுறது. அது போல நிக்கிறதாம், சில மாதிரி நிக்குதான் இந்த புலன்கள்லாம். அப்ப ஆன்மீக ஆனந்தத்தில் அப்படியே விழுகிற வார்த்தைகள் இவை யாருடையது அப்படின்னா, ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அப்படிங்கிறவருடையது. அவர் ஸ்ரீல இவர் சைத்தன்ய மகாபிரபுவின் முக்கியமான சீடர்கள்ல ஒருவர்.
அவர் எழுதிய ஒரு பக்தி இலக்கியம், அதாவது நாடகம் இது. அந்த நாடகத்தில் வரக்கூடிய வார்த்தை, அதாவது விகத மாதவ, விகத மாதவ அப்படிங்கிற அந்த ஒரு நாடகத்துல வரக்கூடிய வச்சனம் இது. இப்படி சொல்றாராம். சரியா? அவருடைய உடன் பிறந்த சகோதரர் ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி, அவர் என்ன சொல்றார்? பிருகத் பாகவதாமிருதம். நான் 2 துளிகள் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு துளி இது, அடுத்தது இதுல இருக்கு பிருகத் பாகவதாமிருதம்னு. அதுல என்ன சொல்றார்? ஸ்ரீ கிருஷ்ண நாமம் அனைத்து சமய கடமைகள், தியானம், வழிபாடு அனைத்தையும் கைவிட செய்கிறது அப்படின்னு சொல்றார். ஒரு முறை சொன்னாலும் முக்தி, மிச்சதெல்லாம் நீ சொல்லாட்டியோ இந்த கிருஷ்ண நாமத்தை சொல்லு, உனக்கு முக்தி கிட்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப கிருஷ்ண நாமம் என்பது மாபெரும் அமிர்தம், அதுவே என் வாழ்வும் சொத்தும் அப்படிங்கிறார். அதுதான் எனக்கு இவங்க இந்த இந்த கோஸ்வாமிகள் இருக்காங்கல்ல, பெரும் பணக்காரர்கள். அவர்கள் ஒரு நவாபின் அரசவையில் அமைச்சர்களாக இருக்காங்க. ஆனாலும் அவர்கள் அங்க போய் வேலை செய்யணுங்கிறது இல்ல. ஆனால் அவர்கள் திறமையின் காரணமாக அந்த நவாப் விடாமல் அவர்களை வச்சுக்கிறார். அவர்கள் அவ்வளவு பணக்காரர்கள். அப்படி பணம் இருந்தால் கூட இந்த கிருஷ்ண நாமம் தான் என் வாழ்வின் சொத்து அப்படின்னு சொல்றார். அப்ப பாருங்க, ஆஹ் எவ்வளவோ பணக்காரர்களாக இருந்த பக்தர்கள் கூட, இருந்தவர்கள் கூட பக்தர்களாக இருக்கிறார்கள் பாருங்க. ஆச்சாரியர்கள் ஸ்தானத்துல கோஸ்வாமிகளாக இருந்திருக்காங்க. அப்ப அவர்களுடைய பணம் எவ்வளவு துச்சமாக அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதையும் விட கிருஷ்ணநாமம் அமிர்தம், கிருஷ்ணநாமமே என் சொத்துன்னு சொல்ற அளவுக்கு இருந்திருக்காங்கன்னா எவ்வளவு தூய பக்தர்கள் அவர்கள்னு பாருங்க. அதுவ இதை இந்த நாமத்தின் மகிமையை தெரியாதவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் இப்ப எல்லாம் பேசுறாங்க? இது என்னது? இது இந்த சப்தத்தை திரும்ப 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 சொன்னா எப்படி ஆனந்தம் கிடைக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். இந்த இந்த சப்தத்தினுடைய, இந்த நாமத்தினுடைய மகிமையை புரியாதவர்கள் அப்படி நினைக்கலாம். அது அவங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. 16ஆம் நூற்றாண்டுல மத்தியில வந்தவர் தான் சைத்தன்ய மகாபிரபு. அவர் ஒரு சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமாகவே அவர் தோன்றினார். அப்ப அவர் நாமத்தை எப்படி சொன்னார் அப்படின்னா, சங்கீர்த்தனமாக. சங்கீர்த்தனம் அப்படின்னா பலரும் சேர்ந்து கீர்த்தனம் பண்ணுவது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுவது, அதான் நாம சங்கீர்த்தனம். அதான் அந்த குரூப் சாண்டிங்னு சொல்லுவாங்க, கான்கிரகேஷனல் மாஸ் சாண்டிங், பலரும் சேர்ந்து பண்ணுவது அப்படின்னு அதை சொன்னார். அதை ஒரு இயக்கமாகவே ஆக்கினார். இயக்கம் அப்படின்னா என்ன? ஒரு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு ஒரு மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்றது, ஒரு இயக்கம். அதை எப்படியா அது தீவிரமா ஒன்றை செய்வது, அப்படி அது ஒரு இயக்கமாகவே செய்தார். அவர் வங்காள மாநிலத்தில் பிறந்தார். அங்கு பரப்பினதோடு இல்லாமல் தென்னிந்தியா, வட இந்தியா அனைத்து பகுதிகளுக்கும் சென்றார். ஆனால் அவர் இருக்கும் காலத்தில் அவர் இந்தியா விட்டு வெளியில செல்ல முடியாவிட்டாலும் அவருடைய சீடர்களாக, அவருடைய வழி காட்டுதலின் கீழ் வாழக்கூடியவர்களான பிரபுபாதர் போன்ற கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரருக்கு கீழே வந்த பல ஆச்சாரியர்களும், அதோடு முக்கியமாக பிரபுபாதர், இப்படி இதை இடத்துக்கு இடம் இந்த நாம சங்கீர்த்தனம், இந்த இயக்கமாகவே இதை பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். சோ இந்த நாம மகிமையை நாம முடிந்த அளவுக்கு பார்க்க போறோம் இனிமே. சரிங்களா? இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். இது போக போக ஒரு வாரமும் நான் உங்களுக்கு அன்றைய தலைப்பு எதை பற்றி இருக்க போகிறது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? உங்களுக்கு இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், சந்தேகங்கள் இருந்தா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஓப்பன். சரிங்களா? மிக்க நன்றி. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லாரும் கலந்துகிட்ட அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா. நான் இதுல ஏதாவது தவறுகள் இருந்தா மன்னிக்கணும். சீனியர் மாதாஜிஸும் நிறைய வந்திருக்கீங்க. சோ
உங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்க பகிர்ந்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே தேங்க்ஸ் கிருஷ்ணா. மாதாஜி. மாதாஜி, இந்த நாமாமிர்தத்துல 5 வகை சொன்னீங்க இல்லையா? அதுல வந்து ஹரிநாம ஜபத்தோட முக்கியத்துவம், ம் இன்னொன்னு வந்து ஆன்மீக பலன், அது பண்றதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறது, ம் அப்புறம் அதை நடைமுறையில நம்ம எப்படி இது பண்ணுவோன்றது, பயிற்சி ம் பண்ணுவோங்கிறது, ம் அப்புறம் அந்த நாம ஜபத்தை வந்து ஏன் நம்ம பல பேருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்றது. அப்ப கரெக்ட். 5வது என்னது வந்துச்சு? இது எல்லாத்திலுமே சொல்லப்படாது விட்டு போன விஷயங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். சோ அனைத்தும் அதுக்குள்ள அடங்கும். 5வது பகுதியில பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றார். சோ இதுல புரியுது அடங்காத சில மாதாஜி. விஷயங்களும் இருக்கும் இல்லையா? இந்த இந்த தலைப்புகளுக்குள் அடங்காத விஷயங்கள், ஆனால் நாம ஜபம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கறத இன்னும் ஒரு தொகுப்பாக கொடுத்திருக்கார். இந்த 4த்துலயும் அடங்காதது 5வது பாயிண்ட். அது 5 ஆமா ஆமா வகைன்றது. ஆமா. இதுல இல்லாத அபார்ட் ஃப்ரம் திஸ் என்ன விஷயங்கள் இருக்கோ அதை சொல்ல போறார். அப்புறம் வந்து அந்த அமிர்த துளிகள், நாமாமிர்தத்தோட 2 துளிகள் சொன்னீங்க இல்லையா? ஆமா, அதுல வந்து நான் சொல்றது கரெக்ட், கொஞ்சம் சொல்லுங்க. கரெக்ட் பண்ணுங்க மதிஜி. இது இந்த இந்த கிருஷ்ணான்ற அந்த வார்த்தையை சொல்றப்ப ம் நம்ம நாக்குல வந்து அந்த நாம வந்து நடனம் ஆடுது அப்படின்னு ம் சொன்னீங்க. ஆமா. அப்புறம் அந்த இதயத்தோட வாசல்லையும் வந்து அது நடனம் ஆடுது அப்படின்னு சொன்னீங்க. அது ம் ஆமா. அப்புறம் அந்த மனம், புத்தி, அதோட செயல்லாம் வந்து கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னீங்க. ம் அப்புறம் அந்த புலன் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னீங்க. புலன்கள் அது ஸ்தம்பிச்சு போகுது. ஒரு துளி ம் இல்லையா? 2வது துளி ம் ஸ்தம்பித்து, ஆஹ் கட்டுப்படுத்துறது வேற, ஸ்தம்பித்து போறது வேற எமதாஜி. அப்படிதான். ஆனா அதுல இனர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் ம். வந்து அதை ஸ்தம்பிச்சு போறதுன்னு சொல்றேன். அது அப்படியே பார்த்து நிக்குது. அது கட்டுப்படுதா அடுத்த நிமிஷம் கட்டுப்படாம கூட போலாம். அந்த நிமிஷம் அந்த மனம் கட்டுப்பட்டு நிற்கும் பொழுது அதை பார்க்கிற புலன்கள் ஸ்தம்பிக்கின்றன அப்படிங்கிறார். ஒரு துளி, அந்த ஒரு செகண்ட் அது மெய் ம். மறந்து நம்ம போகுதுன்னு பண்ணிட்டு இருக்கும் போது வச்சுக்கலாம் நம்ம. நம்மளையும் மெய் மெய் மறந்து மறந்து. போயிருக்கிறோம். ஆஹ் ஆமா. ம் அப்புறம் 2வது துளிகள் அது கொஞ்சம் சொல்லுங்க மதிஜி. அதாவது 2வது இது சொன்னீங்க இல்லையா? அதாவது ஸ்ரீ கிருஷ்ண நாமம் அனைத்து சமய கடமைகள், தியானம், வழிபாடு அனைத்தையும் கைவிடச் செய்கிறதா. இது பண்ணிட்டா அதெல்லாம் இல்லாட்டி கூட பரவாயில்லங்கிற அளவுக்கு அந்த கிருஷ்ண நாமம் வந்து மற்ற அனைத்தையும் கைவிடச் செய்கிறது ஒருவரை அப்படிங்கிறார். ஏன்னா ஏனெனில் மத்ததெல்லாம் செய்யறதும் நம்ம எதுக்காக செய்யறோம்னா ஒரு முக்திக்காக அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா இது ஒரு முறை சொன்னாலே முக்தி கிட்டும் அப்படிங்கும்போது அவை எல்லாம் அவசியம் இல்லாததாகி விடுகிறது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த கிருஷ்ண நாமம் என்பது மாபெரும் அமிர்தம், அதுவே எனக்கு வாழ்வும் சொத்தும்னு சொல்றார். சரி, இப்படியாக ஒரு முறை சொன்னாலே மோட்சம் ம். தரக்கூடியதாக இருப்பதால் இந்த கிருஷ்ண நாமம் எனது வாழ்வும் சொத்தும் ஆகிறது அப்படின்னு சனாதன கோஸ்வாமி அவர்கள் அந்த பிருகத் பாகவதாமிர்தத்துல சொல்றார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சனாதன் இந்த கோஸ்வாமி மதிஜி. இது வந்து சனாதன கோஸ்வாமி. முதல்ல சொன்னது வந்து ரூப கோஸ்வாமி. அது வந்து புத்தகம் விகத மாதவ அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருந்து அவர் சொல்லியிருக்கார். அது ஒரு நாடக சமஸ்கிருத நாடக புத்தகம். அது எது பக்தி மதிஜி சம்பந்தப்பட்ட. இது? ம் இல்ல மதிஜி, ஜீவ கோஸ்வாமி பண்ணது என்னது மதிஜி? அது ஜீவ இந்த கோஸ்வாமி இல்ல தியானம், வழிபாடு, இல்ல இல்ல ரூப கோஸ்வாமி. இது ரூப ரூப கோஸ்வாமி அது. கோஸ்வாமி சொன்னது என்ன? அதான் நீங்க முதல்ல அவங்க சொன்னது. சொன்னது என்ன மதிஜி இது? அந்த முதல் துளின்னு நீங்க சொல்லிட்டீங்களே அது. ஆஹ் அதுதான். ஓகே 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 மதிஜி. ம். ஓகே, ஹரே தேங்க்யூ கிருஷ்ண. மதிஜி. ஹரே கிருஷ்ணம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. அந்த அந்த கட்டுப்படாததுன்னு சொன்னீங்கல்ல மாதாஜி, ம் அது வந்து ம் நான் வந்து ஒரு நாம மகிமை, ஹரிநாம மகிமைன்னு நம்ம இஸ்கான் மதுரை திருநெல்வேலி தமிழ் வெளியீடு ம் அதுல படிக்கும்போது ம் அதுல எப்படி வரும்னா, அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து பார்த்தோம்னா, எப்படியெல்லாம் அந்த நாம ஜபத்தினால யாருக்கெல்லாம் முக்தி கிடைக்குது,
ம் 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 அசுரனுக்கும் கிடைக்கும், ஆதரவற்றவர்களுக்கும் கிடைக்கும், குறை கூற சிசுபாலனுக்கும் கிடைச்சது, ஆ ஆடி பாடின ஹரிநாமம் சொன்ன அப்படி அத வந்து நம்ம அப்படி வச்சுக்கலாம்ல மாதாஜி. அந்த 5வது நீங்க இது சொல்றீங்க இல்லையா அது கேட்டகரி, என்னன்னா அது வந்து அதாவது அதுல தானே சேரும். 5வது என்னன்னா மாதாஜி வேற ஒண்ணும் இல்ல, இந்த தலைப்புக்குள்ள வராத விஷயங்கள்லாம் அதுல வரும். அதான் வராதது. அதான் அந்த அடங்காததுன்னா சிசுபாலன், கம்சன் அப்படி அவங்க எல்லாம் திட்டுனாங்க. அது கூட இருக்கலாம் அவரை வந்து மாதாஜி. அது நான் இன்னும் போய் படிக்கும் போதுதான் எனக்கு தெரியும் அது எதை ஆஹ் சொல்ல வர்றாங்கன்னு. நாம ஜபம் பற்றிய மற்ற தலைப்பில் வராத அனைத்தும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். உம் உம் ஏன் உம் மத்த தலைப்புகள்ல அந்த அடங்காத விஷயம் இதுல சொல்லப்படும் அப்படிங்கிற. வருது. ஆனா இது உம் ஹரிநாம மகிமைங்கிற புக்லயே உம் ஃபர்ஸ்டே வந்து ஆதிசங்கரர் அவரோட அம்மாவுக்கு சாகும்போது சொன்ன கிருஷ்ணாஷ்டகம். ஓஹோ அடுத்து வந்து சிசுபாலன் வந்து அவரையே சாயுஜ்ய முக்தி கொடுத்த இத திட்டி சொன்னா கூட, அப்படி ஓகே ஓகே எல்லாமே அதே மாதிரி வித்தியாசமா உள்ளவங்க எப்படி முக்தி அடைஞ்சாங்க அப்படிங்கிறது. உம் உம் ஹரிநாமத்தால பாமரர்களையும் பகவான்கிட்ட எடுத்து செல்ற ஆச்சாரியர்கள், ஒவ்வொரு ஆச்சாரியர்களை பத்தி. அப்படி உம் நம்ம இஸ்கான்ல இருந்து மதுரை திருநெல்வேலி இஸ்கான்ல போட்ட புக்கு அது வந்து உம் எனக்கு அந்த 5வது கேட்டகரியில வரும்னு நான் நினைச்சேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓ ரொம்ப சரி சரி அருமையா தெரியல. விளக்குனீங்க மாதாஜி. பார்க்கலாம். ஹரே நானும் கிருஷ்ணா. உங்களோட தான் டிராவல் பண்ண போறேன். பாக்குறேன். அது நானும் கொஞ்சம் கொஞ்சமா தான் படிச்சுக்கிட்டே வரேன். இது எனக்கு ஒரு இது சுபுத்தி நிதாய் பிரபு தான் இதை வந்து இங்க நாமாமிர்தம் அடுத்தது எடுங்க மாதாஜி அப்படின்னு சொன்னாரு. அதுல ரொம்ப ஓகே மாதாஜி. ஆழமான விஷயங்கள் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னார். சரின்னு தான் அதை நான் எடுத்துக்கிட்டேன். சரி, கிருஷ்ணா மாதாஜி. உங்களுடைய நாங்களும் பிரயாணப்படுறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரியா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. என்னம்மா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே Actually, கிருஷ்ணம்மா, இந்த மிக்க இன்ட்ரோடக்ஷன் நன்றிமா. வந்து எப்படின்னா ஒரு ஆர்வத்தை உருவாக்குன மாதிரி இருக்கு மாதாஜி. அடுத்து நீங்க வந்து எப்படி என்ன சொல்ல போறீங்க? ஏன்னா நாமம்ங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும். அதுல இவ்ளோ இன்னும் கண்டென்ட்ஸ் இருக்கா, இவ்ளோ டைட்டில் இருக்காங்கிறது ரொம்ப அருமையா சொன்னீங்க. இது வந்து பயங்கர கியூரியஸா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேட்கணும் போல இருக்கு. 2வது மாதாஜி, இன்னும் ஒரே ஒரு டவுட். இது வந்து அவர் பிரபுபாதர் வந்து நிறைய கோஸ்வாமிகள் நிறைய நூல்களை ரெஃபர் பண்ணி எழுதுனதை இவர் வந்து ஆமா எடுத்து ஒரு ஆமா கம்பைலேஷன் கொடுத்தாரு. தொகுப்பு. எஸ், பிரபுபாதர்னுடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து இவங்க கம்பைல் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த பிரபு வந்து இந்த பக்தர் வந்து சுபானந்த தாஸ் அப்படின்ற சுபானந்த பிரபு அப்படிங்கிறவர் வந்து இதை கம்பைல் பண்ணி எடுத்திருக்காரு. அவ்வளவு அலசி ஆராய்ஞ்சு எடுத்து நம்மளுக்கு ஒரு சாரமா கொடுத்திருக்காரு. நாமத்தை பத்தி, ஹரிநாமத்தை பத்தி அவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ எல்லாமே இந்த புக்ல ஒரு கம்ப்ளீட்டா எல்லாமே கம்ப்ளீட்டா வருது. எஸ், சூப்பர். தேங்க்யூ மாதாஜி. அதையும் கேட்டகரைஸ் பண்ணி அப்படி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. பாத்திரலாம் மாதாஜி இதை எப்படி இருக்கு அப்படின்றது அவசியம் பார்ப்போம். ஓகேமா. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Thank you. வாஞ்சா கல்பதரோபஸ்ச கிருபா சிந்துभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्णा.